அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. வணக்கம் அனைவருக்கும். சிவானுகிரகம் சித்திகட்டம். நம்ம இன்றைக்கு பார்க்க போற பதிவு ராமலிங்க சித்தர் பிறந்த நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தின் ஆன்ம விரும்புகளை மற்றும் வேதகால கேரக்டர்ஸ் யாராரு, அதோடைய கர்மதோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் மற்றும் அதற்குரிய மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் வழிபாடு செய்யலாம், பணம் வரவுக்கு தனவரவுக்கான வழிபாட்டு முறைகள் மற்றும் சாதகதாரை வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான், ஓகே, பிரகஸ்பதினு சொல்ற குரு பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாக கருதப்படுகிறார். நம்ம பிரகஸ்பதியோட வரலாற்றை பார்க்கிறோம். அவர் அம்சமாக பிறந்த வசிஷ்டருடைய வரலாறு வசிஷ்டர் பிறந்ததும் பூச நட்சத்திரமாக சொல்கிறது. அப்புறம் வடலூர் ராமலிங்க அடிகளார் தர்மசத்திரம், வடலூர் தர்மசத்திரம் மற்றும் வள்ளி, முருகனுடைய மனைவியான வள்ளி, திருப்பரங்குன்றம் மற்றும் அரசமரம் வரலாறு, புத்தரோட போதி மரம் வரலாறு, புத்தர் ஞானம் அடைந்ததும் தைப்பூசம் திருநாளாக கருதப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலான பதிவு பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். முதலில் இந்த நட்சத்திரக்காரர்களின் குணாதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூசத்தோட பசுவினோட மடியை சொல்றாங்க. அதுக்கு ஏன் அப்படின்ற ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லறேன். ஸோ லெட் அஸ் கோ இன்டு வசிஷ்டர் வரலாறு. ஃபர்ஸ்ட் வசிஷ்டர் என்பவர், இவருடைய பிறப்பு 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. இவர் 3 பிறப்பு எடுத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் பிரம்மனுடைய குமாரனாக தோன்றியவர். சில சமயத்துல பிரம்மனுக்கு பிறர் மரீச்ச மகரிஷியின் மைந்தனாகவும் சொல்றாங்க. இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூரியகுலம்ன்றது ராமன் பிறந்தது. ராமன், தசரதன் போன்ற மன்னர்களின் குலகுருவாக, சூரிய வம்சத்தின் குலகுருவாக கருதப்படுகிறார். வசிஷ்டர்னு நம்ம சிந்திக்கும் போது 2 கேரக்டர்ஸ் நம்ம கூடவே வந்துருவாங்க. விஸ்வாமித்திர மகரிஷி, அவரும் சப்தரிஷிகளில் ஒருவர். வசிஷ்டருடைய மனைவி பத்னி தேவம் அருந்ததி தேவி, இவங்க 2 பேரை பற்றி நம்ம சிந்தித்தே ஆக வேண்டும். அருந்ததியினுடைய வரலாறு இந்த பதிவுல பார்க்க முடியாது. நம்ம பார்க்கக்கூடியது வசிஷ்டருடைய வரலாறு. நேரத்தை பண்ணிட்டு வசிஷ்டரோட வரலாறு மட்டும் பார்க்க போறோம். ஸோ வசிஷ்டரானவர் தசரதனுக்கும் குரு, ராமனுக்கும் குரு. இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த ராமன் பிறந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணத்துக்காக சிவதனுசை உடைத்தது வரைக்கும் நேத்திக்கான புனர்பூச நட்சத்திரத்துல சொல்லியிருந்தேன். சிவதனுவை உடைத்த அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஜனகர், அதாவது சீதாதேவியோட தகப்பனான ஜனகர், அவரோட வளர்ப்பு தகப்பன் தான் சீதாதேவி பிறந்தது. அது ஒரு பிறப்பின் ரகசியம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்துக்குரிய கதை வரும்போது நம்ம பார்க்கலாம். சீதாதேவி, அதாவது இது வசிஷ்டரோட பெருமையை சொல்வதற்காக இந்த இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது ஜனகர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் யாருக்குன்னு அப்படின்னு தெரியறப்ப தசரதோட பையன் அவருக்கு கவலையாயிடுது. ஏன்னா தசரதன் 60,000 பெண்கள், 60,000 மனைவிமார்கள்னு சொல்லுவாங்க. கணக்கு வழக்கில்லா மனைவிமார்கள் தசரத சக்கரவர்த்தி. சோ அதை நினைச்சு இவர் கவலைப்படுறாரு. ஜனக மகாராஜா கவலைப்படுறாரு. விஸ்வாமித்திரர் அவரை ஆறுதல் சொல்லி தேர்த்துக்கிறார். ஜனகா, இந்த ராமர் பிறந்தது என்னவோ தசரனுக்கு தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் முழுக்க வளர்ந்தது வசிஷ்ட பெருமானிடம். சோ அவருக்கு அந்த மாதிரி குணங்கள் வர சான்ஸே இல்லை. வசிஷ்டர் மாதிரி ஒரு ஏகபத்தினி விருதனாகவே அவன் இருப்பான். வசிஷ்டர் ஒரு ஏகபத்தினி விருதர். அவருக்கு 100 பிள்ளைகள் பிறந்ததாக, அவருக்கும் அருந்ததி தேவிக்கும் 100 பிள்ளைகள் பிறந்ததாக ஐதீகம். சோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தேவலோகத்தில் இருக்க ஒரு பசுவான காமதேனுவின் குழந்தையான நந்தினி என்ற பெண் பசு வசிஷ்டரை தேடி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரிடம் இருந்து வருகிறது. அதாவது காமதேனிக்கு குழந்தை பிறந்தோம்னா தேவர்கள் கேட்கிறாங்க, உனக்கு விருப்பமான இடம் எதுன்னு. அந்த பசு தானே விரும்பி வசிஷ்டரின் ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆசிரமத்தில் அந்த பசுவானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவரும் யாக காரியங்களுக்காக அதோட பால் மற்றும் இதை யூஸ் பண்றாரு. அந்த பசு காமதேவின் குழந்தை என்பதால் கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் கொடுக்கும் வல்லமை கொண்டது. கற்பக விருட்சம் காமதேனு போலவே இந்த பசுவானது கேட்டதை கேட்ட மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. பூஜைக்கு அது வேணும் இது வேணும் போய் அவங்க சீடர்கள் கேட்டாலும் உடனே கொடுத்து அதை உதவக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது அந்த நந்தினி பசுவானது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த நாட்டை ஆண்டு வந்த கௌசிகன் என்ற ஒரு மன்னன், அவர் தான் பிற்காலத்துல விஸ்வாமித்திரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கௌசிக மன்னன் ஒரு முறை வேட்டைக்கு வரும்போது அந்த காட்டிலே அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. பக்கத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறது. வசிஷ்டர் ஆசிரமம் ஒரு கண்ணில் தென்படுகிறது. அந்த ஆசிரமத்துக்கு போய் அவர் தண்ணீர் கேட்கப்ப வசிஷ்டர் அவரை வரவேற்று, கௌசிக மன்னர், ஏன்னா அந்த நாட்டுக்கு ராஜா இல்லையா, அவரை வரவேற்று அவருக்கு ஆசுவாசப்படுத்தி அவர் கூட வந்த அனைவருக்கும் உணவளிப்பதாக கூறி நந்தினியை வேண்டி உணவளிக்கிறார். அனைவருக்கும் அந்த கூட ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் ராஜாவோட வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் இவர் உணவளிக்கிறாரு. உடனே இந்த ராஜாவான கௌசிக ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு பேருக்கு அவரால் எப்படி சாப்பாடு போட முடியுது? சாதாரண ஒரு சின்ன குடிசையில இருக்காருன்னு சொல்ல
அப்பதான் வசிஷ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னிட்ட ஒரு தேவலோக பசு, நந்தினி பசு என்னிட்ட ஆசிரமத்துல இருக்கு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு நான் உணவு படைத்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த பசு உங்கள்கிட்ட இருப்பதை விட நாட்டை ஆளும் ராஜாவாக என்னிடம் இருந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பயனடைவார்கள் என்ற நல்ல எண்ணத்திலே அரசன் கேட்கிறான். அவர் கேட்டோன்னே நான் வசிஷ்டரும் சொல்லிட்டாரு, ஓகே நீங்க பசு வந்தா நீங்க கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த பசுவை அவர்கள் அந்த கௌசிக மன்னரோட படைவீரர்கள் சென்று அழைக்க போனப்ப அந்த பசு வந்து அவர்களோட வர மறுக்குதுன்னு வசிஷ்டர் சொல்லிடுறாரு, அது வந்தா கூப்பிட்டு போகலாம், அது கம்பல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல விஸ்வாமித்திரருக்கும் அதாவது கௌசிக மன்னருக்கும் வசிஷ்டர் ஆசிரமத்தை நோக்கி கௌசிக மன்னர் தன்னோட படையர்களை விட்டு படையெடுக்க சொல்றார், எப்படியாவது தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி படையெடுக்கிறப்ப இந்த படையெடுப்பை தாங்குவதற்காக நந்தினி பசு தன் உடம்பில் இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை சிருஷ்டித்து கௌசிக மன்னனின் படையை துவம்சம் செய்தது, அடிச்சு தூள் பண்ணுது இந்த நந்தினி பசுவோட உடம்பில் இருந்து தோன்றிய மன்னர்கள். இந்த பசுவானது இப்படி செய்யும் போது ராஜாவுக்கு என்ன ஒரு ஐடியா தோணுதுன்னா, இது சரி இவரு பிரம்ம ரிஷின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய வசிஷ்டருடைய 100 புத்திரர்களை கொள்வதற்கு ஒரு சாபம் பெற்ற கந்தர்வராகிய ஒரு அரக்கனை நாடி அந்த அரக்கன் மூலம் அந்த 100 புதல்வரையும் கொல்ல செய்கிறார். அவங்களும் செத்து போயிடுறாங்க. நந்தினி பசு டோட்டலா இவங்க படையை நாஸ்தி பண்ணுது. இந்த பசுவை அழிக்கவே முடியாது, அதாவது எடுத்துட்டே போக முடியாது, கவரவே முடியாது, அது நினைத்தால் ஒழிய அது நம் நாடு வந்து சேராது அப்படின்ற ஒரு நினைப்புல ராஜாவும் சரண்டர் ஆயிடுறாரு. இந்த 100 புதல்வர்களும் கொல்லப்பட்ட நிலையிலே வசிஷ்டரானவர் தற்கொலைக்கு முயல்கிறார். அந்த உங்களுடைய நான் இறந்து போயிடுறேன், புத்திர சோகம். ஆக்சுவலா அவர் பிரம்ம ரிஷி, மகாஞ்சானி, அவருக்கு புத்திர சோகம் வரக்கூடாது. அது குடும்பத்தை அவங்க வந்து ரிஷிகள் சந்ததிகளுக்காக குழந்தை பெற்றது என்னவோ உண்மைதான். ஆனா புத்திர சோகம் என்ற சோகத்தில் அவர்கள் ஆட்கொள்ளக்கூடாது, எந்த விதமான பந்த பாசமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது, தாமரைகள் போல் தண்ணீர் போல் வாழ வேண்டும். அதனாலேதான் அவர்கள் பிரம்ம ரிஷி. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவரால் அந்த சமயத்துல கூட அவர் கௌசிக மன்னரை சபிக்கவோ இல்ல இது பண்ணவோ இல்லை. அவர் கையை தூக்கி சபிச்சிருந்தா கௌசிக மன்னன் அந்த கனவே அழிந்து போயிருப்பார். அவருக்கு இந்த முக்காலன் உணரும் சக்தி இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னை மாய்த்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு தற்கொலை செய்வதற்காக செல்லுகிற போது இந்த 100 புதல்வர்கள் இருந்தார்கள் இல்லையா, அதுல ஒரு புதல்வனுக்கு கல்யாணமான மனைவியோட கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையானது வேதத்தை சொல்கிறது. வேதத்தை சொன்ன கேட்டோன்னு ஆஹா நமக்கு வாரிசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு இருக்கே என்ற ஒரு இது வந்து வசிஷ்டரானவர் தற்கொலை எண்ணத்திலிருந்து மீறுகிறார். சோ இது வரைக்கும் முடிச்சுட்டு கேரக்டர் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா இவர்களுக்கு புத்திர சோகம் என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதே போல எதிரியும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள், தவறான முடிவெடுத்து தடுமாறக்கூடியவர்கள், பூச நட்சத்திரக்காரர்கள் தவறான முடிவெடுத்து தடுமாறக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஆபரண சேர்க்கை என்பது எளிதாக கிடைக்கும். ஓகே, லெட்டஸ்ட் கம் பேக் டு தி ஸ்டோரி. இந்த அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே அவன் அம்மாட்ட கேட்கிறாரு, ஏன் தாத்தா தான் இருக்காரு அப்பா இல்லை அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்க அப்பாவை வந்து இந்த மாதிரி ஒரு ராஜா கௌசிக் என்ற ஒரு ராஜா வந்து கொண்டுட்டாரு, அவர் வந்து இப்ப விஸ்வாமித்திரா இருக்காருன்னு. அந்த பையன் வளர்ந்தப்புறம் அவர் பேர் பராசர மகரிஷி. பராசரர் என்ன பண்றாருன்னா, அவரும் தவசக்தி உள்ளவர்கள், பிறந்த அதாவது வயிற்றுல கர்ப்பத்திலேயே வேதம் சொன்னவர். அதனால வந்து அவர் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி நான் விஸ்வாமித்திரரை அழிக்கிறேன் என்று கிளம்புகிறார். அப்போது வசிஷ்டர் வந்து இந்த பராசரரை தடுக்கிறதுக்கு எனக்கு இப்ப கோவத்துல நான் கிளம்பிட்டேன், இந்த கோவத்தை நான் எங்க கொண்டு போய் காட்டுவேன், அதை தடுக்கிறேன். வசிஷ்டர் தடுக்கிறாரு. இப்ப பராசரர் கேட்கிறாரு, எனக்கு பயங்கர கோவமா இருக்கு, இந்த கோவத்தை எங்க கொண்டு போய் காட்டுறதுன்னு கேட்க, நீ இமயமலை போய் அங்க உன்னோட கோவத்தை வெளிப்படுத்தணும்னா அங்க போய் வெளிப்படுத்த அந்த இமயமலையில் வெந்நீர் ஊற்றுகள் தோன்றுகின்றன. அந்த இது வந்து வெந்நீர் ஊற்றுகளை வடவாக்கினி என்று சொல்லக்கூடிய ஒரு இது விட்டது. இந்த நான் சொல்றது அத்தனையுமே வசிஷ்ட புராணத்துல இருக்கு. இந்த வசிஷ்ட புராணம் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கர்ம வினை கழிக்கக்கூடியது. வசிஷ்ட புராணம், நலதமயந்தி புராணம் போன்ற சில குருச்சரிதம் போன்ற சில விஷயங்கள், சுந்தரகாண்ட பாராயணம் மாதிரி வசிஷ்டமும் ஒரு பாராயணத்துல தான் வரும். இதை கேட்பவர்களது வியாழக்கிழமை தினத்தில் கேட்க மிகுந்த நன்மை பிறக்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக பிரகஸ்பதி வருகிறார். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புராணம் ரொம்ப முக்கியமானது. டீட்டெயிலா வசிஷ்டரோட வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய தர்ம பத்தினி அருந்ததி பத்தியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திர சோகம் வர வாய்ப்பு உள்ளது. அதற்கான பரிகார மந்திரமாக வழிபாட்டு முறைகளையும் வீடியோல கடைசியில சொல்றேன். ஸோ இப்படி இருக்க அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பல விஷயங்கள்ல டக்கர் வருது, ப்ராப்ளம் வருது. 2 பேரும்
நீயா நானா என்று இது பண்றாரு. நீயா நானான்றதுல வசிஷ்டர் அமைதியாக இருக்கிறார். விஸ்வாமித்திரர் அவரை எப்படியாவது ஒப்புவிக்கணும். இது விஸ்வாமித்திரர் ஒரு முறை தவம் செய்வதற்காக ஒரு யாகம், பெரிய யாகம் வளர்க்கறதுக்காக வந்த இடம். நம்ம விஜயாபதியில யாகம் வளர்த்ததாக சொல்லப்படுகிறது. அங்க ராவணனால் எழுப்பப்பட்ட சமுத்திரமா இருக்குது. ராவணனால் எழுப்பப்பட்ட தாடகை வதம் செய்தனர், ராமலட்சுமணர்கள் வதம் செய்தனர். சோ அப்ப தசரதன் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை இவர் கூட அனுப்பி வைக்க தயாராக இல்லை. வசிஷ்டர் தான் சொல்றாரு, விஸ்வாமித்திரன் மிகப்பெரிய மகரிஷி, அதாவது எதிரிகளா இருந்தா கூட ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டும் முன்னிலை. விஸ்வாமித்திரரும் இவரை பாராட்டுறாரு, அவரும் இவரை பாராட்டுறாரு. ஆனா இவர் என்னன்னா, நீங்க ராஜரிஷி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரம்மரிஷி பட்டத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் ஆக்சுவலி விஸ்வாமித்திரர் என்றால் உலகத்தின் நண்பன் என்ற அர்த்தம். உலகத்திற்கு நன்மைக்காகவே வாழ்ந்தவர் அவர். தன்னால் ஒரு சொர்க்கமே படைக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர். திருசங்கு சொர்க்கம் என்பது விஸ்வாமித்திரால் படைக்கப்பட்டது. சோ இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல அவர்கள் காட்டுக்கு வருகிறார்கள். தாடகவதம் நடக்கிறது. அந்த கோயில் விஜயாபதி கோவில் இன்னும் இருக்கிறது. அங்கேயே அவர்களுக்கு தோஷ கழிப்பு செய்கிறார். நவகலச யாகம் என்ற ஒரு இது நேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொல்லியிருப்பேன். ராமலட்சுமணர்களுக்கு தோஷம் கழித்ததால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அது போல தோஷம் கழிப்பது மிகவும் நல்லது என்று சொல்லியிருப்பேன். இந்த பூசம் நட்சத்திரத்தில் லட்சுமி தேவி, கிருஷ்ணர் போன்றவர்கள் பிறந்ததாக ஒரு கருத்து உண்டு. ஆனால் தமிழ் ஜோதிட முறைப்படி, நெட்ல எல்லாம் லட்சுமி தேவி வருது, கிருஷ்ணரும் வராங்க. பட் தமிழ் ஜோதிட முறைப்படி மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் அனுஷம், கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். இன்னொன்னு, அரச மரத்தின் வரலாறு. இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மரமாக அரச மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பறவையாக காகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வசிஷ்ட நதி என்று சொல்லக்கூடிய சேலத்தில் நதியில் இருக்கும் வசிஷ்ட நதி, சேலம் தான் நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னாலும் தெரியும். வசிஷ்ட நதியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீராட இவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கப்படுகிறார்கள். வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு நதியாகும். அதே போல சம்புவராயர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் காஸ்டோட குலதெய்வமா வசிஷ்டர் இருக்காரு. பல நீண்ட நெடுங்காலமா தமிழ்நாட்டோட ஹைலி ரிலேட்டட் வசிஷ்டர். இதற்கு உதாரணமாக திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில். அங்க என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு கரெக்டா ஒரு சொட்டு தண்ணீர் அந்த லிங்கத்து மேல விழும். மேல சந்திரகாந்திர கல் இருப்பதாகவும், அந்த கல்லில் இருந்து 20 நிமிஷம் கரெக்டா டைம் வச்சு பார்த்த மாதிரி ஒவ்வொரு சொட்டு நீர் அந்த லிங்கத்தின் மேல் விழுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சோ இந்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை நல்லக்கூடியது. அங்க இருக்கும் ராஜகுரு தான் இந்த நட்சத்திரத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். இவர்கள் வசிஷ்டர் உச்சரித்த தாரித்ய தகன சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் SP பாலசுப்ரமணியன் பாடினது நெட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. இதை நீங்க கேட்டீங்கனாலே உங்க செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். அதே போல அரச வழிபாடு டீட்டெயிலா பிப்லாடு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்கு. அதுல நான் ஃபுல்லா அரசமர வழிபாட்டோட மகிமைகளை சொல்லியிருக்கேன். அரசமர வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றியமையாதது, மிகவும் தவிர்க்க முடியாது. அதே போல பிள்ளையார்பட்டி வழிபாடு மற்றும் திருப்பரங்குன்றம் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. தைப்பூசம், தை மாதமே இந்த நட்சத்திரத்துக்கான மாதம். தைப்பூசம் என்பது சந்திரன் பூசம் நட்சத்திரத்தை, பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒரு நாளில் தைப்பூசத்தை கொண்டாடுவார்கள். தைப்பூச வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. தைப்பூசத்தை பத்தி சொல்லணும்னா அது ஹிஸ்டரி மல்டிபிள், நிறைய கன்ஃபியூஷன் வருது. பட் வடலூர் ராமலிங்க அடிகளார் தைப்பூச தினத்தில் ஜோதியானதாக ஐதீகம். சோ வடலூர் ராமலிங்க அடிகளார் வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றியமையாதது. அவர்களை வணங்கும் போது, இந்த தைப்பூச தரிசனங்களில் கலந்து கொள்ளும் போதும் பூச நட்சத்திரக்காரர்கள் கர்மவினையிலிருந்து முக்தி அடைகிறார்கள். அதே போல சாதகதாரையாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் வருகிறது. அஸ்த நட்சத்திரங்கிறது கைகளை குறிக்கும். அதாவது இது சொல்லுவாங்க, நம்ம அடிப்பாங்களே பஜனை எல்லாம், அந்த ஜிஞ்சாவை குறிக்கும். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோதுமை தானம் செய்வது, சூரிய பகவான் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடு முதலியவை இந்த சாதகதாரை பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அதே போல பசுவின் மடி வருவதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிளஸ் நந்தினி பசுவை ரிலேட் பண்ணி காமதேனுவின் சிலை, பசுவின் படம் போன்றவை கோபூஜை செய்வது, கோபூஜை கண்ணால் பார்ப்பது, பூச நட்சத்திரம் அன்று பசுவுக்கு உணவளிப்பது போன்றவைகள் இந்த நட்சத்திரக்காரர்கள் கர்மத்திலிருந்து விடுபட மிகுந்த உதவியாக இருக்கும். அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து மிக விளைவாக வெளிவர முடியும். அதே போல நதி மகாராஷ்டிராலையும் இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு சுவாமிநாராயண் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கும் ஒரு மகானும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததா ஐதீகம். ஸோ சுவாமிநாராயணன் டெம்பிள் குஜராத்தில் நிறைய இருக்கும்.
ஸோ முடிந்தவர்கள் அந்த இது விசிட் பண்ணலாம். பட் வசிஷ்ட நதி மகாராஷ்டிராவிலும் இருக்கிறது. இவருக்கு வசிஷ்டர் குகை என்று ஒரு குகை நம்ம ரிஷிகேஷ்ல இருக்கு. ஸோ வசிஷ்டர் குஃபா என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு சென்று தவம் செய்த நட்சத்திரம் ஒரு யோக நட்சத்திரமாக கருதப்படுகிறது. வசிஷ்ட யோக வசிஷ்டம் என்று சொல்லக்கூடிய நூல் ஒன்று வசிஷ்டரால் இயற்றப்பட்டது. இவர் ராமருக்கு யோக ரகசியங்களை உபதேசிக்கும் ஒரு நூல், சம்வாதையில் நடக்கும் நூலானது வசிஷ்டர். இந்த நூலும் இவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இயற்கையாகவே இவர்களுக்கு அக்கலட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தின் மீதும் யோகா மற்றும் பிராணாயாமா மற்றும் தியான முறைகள் மீது அளவற்ற ஆர்வம் இருக்கும். ஜோதிட அறிவு. இந்த நட்சத்திரக்காரர்கள் மோஸ்ட்லி ப்ரொஃபசர்ஸா இருந்தா தூள் படுத்துவாங்க, நல்ல ஒரு எக்ஸல் பண்ணுவாங்க, டீச்சிங் லைன்ல எக்ஸல் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் எதா இருந்தாலும் ஒரு காரியத்தை டக்குன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ முடியலையேன்னு சொல்லிட்டு கலங்கக்கூடியவர் இந்த நட்சத்திரக்காரர்களே. இவர்களுக்கு மெயினா இந்த அரசமுறை வழிபாடு, நான் திரும்ப திரும்ப 3வது வாட்டி சொல்றேன், அரசமர வழிபாடு மிக மிக முக்கியமானது. சனிக்கிழமைகளிலே நீங்கள் சென்று அரச மரத்திற்கு தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 21 முறையோ 11 முறையோ சுட்டு அரச மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீர் ஊற்றுவது, அங்க இருக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்டுவது மற்றும் அந்த மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு மிகுந்த நற்பலனை நல்கக்கூடியவை. 100% எழுதி வச்சுங்க. அதே மாதிரி சாதகதாரை பரிகாரமாக அத்தி மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது, அத்தி மரத்துல அத்திமர குச்சியை எரித்து நெய்யில் எரித்து அதற்கு பிரகஸ்பதி மந்திரம் சொல்லி, குரு மந்திரம் சொல்லி அதை நெற்றியில் அணிந்து வர இவர்களுடைய தடைகள் விலகும். இந்த தடைகள் விலகக்கூடிய பரிகாரம். ஸோ இவர் சனி பகவான் வருவதனால கருங்கோலை மலர்கள், பிரதோஷ காலத்தில் கருங்கோலை மலர்கள் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த சாதகத்தை கொடுக்கும், நன்மை தரும். ஸோ பறவையாக காகம் வருகிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் காகத்துக்கு உணவளிப்பது, காமதேனு சிலை மற்றும் காமதேனு போட்டோ போன்றவர்களை டெஸ்க்டாப்ல வைத்து பார்ப்பதும் இவர்களுக்கு கர்மவினை நீக்கக்கூடிய பரிகாரமாக கருதப்படுகிறது. பட் பிளஸ் தைப்பூசம் வள்ளலார் ஜோதி வழிபாடும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த உகந்ததாக கருதப்படுகிறது. நீங்க எந்த ஜீவசமாதி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் பூச நட்சத்திரம் அன்றோ சனிக்கிழமைகளிலோ மற்றும் வியாழக்கிழமைகளிலோ சென்று ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு தீபம் உங்களால முடிஞ்சதுதான். எதுவுமே முடியலையா, ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு மடிச்சு வாங்கிட்டு போங்க. கல்கண்டு அந்த தீப சமாதியில வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. முல்லை இல்லைன்னா, அதுவும் முடியலன்னா முல்லை மலர் ஒரு முழம் வாங்கி இந்த சமாதியில வைத்து வழிபாடு செய்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு பூசரம் நட்சத்திரங்கிறது 100%. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் உபாசனை என்பது இந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு முறையாகும். உபாசனை இந்த நட்சத்திரத்தின் காரகத்துவங்களில் ஒன்று. ஸோ இவர்கள் உபாசனை தேவதை எடுத்து உபாசனை செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் பற்றி தெரியணும்னா, நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்க கமெண்ட்ல டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா நான் கமெண்ட்லேயே உங்களோட இஷ்ட தெய்வம், பலான தெய்வம், விதி மதி கதி வழிபாட்டு முறைகளை நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா அதையும் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். ஸோ அதே போல இந்த நட்சத்திரத்தோட சித்தரா கமலமுனி, திருவாரூர் கமலமுனி சித்தர் தியாகராஜ சுவாமி கோயில்ல ஒரு தனி சன்னதி இருக்கு. அங்க இருக்கிற கமலாம்பாள் யோக சக்தியின் ஒரு ஐக்கியம். கமலாம்பாள் அவங்க உட்கார்ந்து இருக்கிற போஸே ஒரு டிஃபரெண்டான போஸ்டா இருக்கும். தியாகராஜரை பத்தி சிவனை பாடாய்படுத்திய நாயமார் பகுதியில நான் டீட்டெயிலா இந்த கோயிலோட அருமை பெருமைகளை நான் சொல்லியிருக்கேன். பிள்ளையார்பட்டி ஒரு முறையாவது வாழ்க்கையில போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி பூச நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பிள்ளையார்பட்டி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இது போல பல பதிவுகள் 27 நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து போடுவோம். அதை தவிர்த்து ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் ஜோதிட ரகசியங்கள் பற்றி தொடர்ந்து பதிவுகள் வெளியிடப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.